குஜராத் அகமதாபாத்ல இருக்க ஒரு ஃபேமிலி புதுசா ஒரு வீட்ல குடியேறாங்க. கொஞ்ச நாள் அங்க நிம்மதியா நாள கழிச்சவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. காது கிளிய கேட்ட அந்த சத்தத்தால தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவங்க ஒருத்தர் மிரண்டு போய் பாத்துக்கிறாங்க. தென் அங்க இருந்து ஒரு இன்ச் கூட நகராம போர்வையை இழுத்து போத்திட்டு கண்ணையும் காதையும் இருக்க முடிக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் மட்டும் இல்ல, தினமும் அந்த அலறல் சத்தம் கேக்குது. அப்படி அந்த அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்ச 2-3 நாள்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்க இன்னொரு பெரிய அமானுஷ்யத்தை ஃபேஸ் பண்றாங்க. வெறும் சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு பொண்ணோட உருவமும் கண்ணு முன்னாடி வந்து போக ஆரம்பிக்குது. நைட்டுன்னு மட்டும் இல்லாம பகல்லையும் அடிக்கடி வந்து அந்த உருவம் அவங்கள கூப்பிடுற மாதிரியும் அவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவரை நடக்கிற அமானுஷ்யங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதவங்க இப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு ஒரு மந்திரவாதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பல பூஜைகளை பண்றாங்க. பட் முன்ன விட இப்ப அந்த உருவம் ரொம்பவே உக்ரமா தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு எப்படியாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு அவங்க ஊர்ல மட்டும் இல்லாம சுத்து வட்டாரம் முழுக்க இருக்க நிறைய மந்திரவாதிகளை போய் சந்திச்சு அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. சரியா அந்த டைம்ல 2026 ஏப்ரல் மாசத்துல திடீர்னு ஒரு நாள் அகமதாபாத் கிரைம் பிரான்ச் போலீஸ் அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படி வந்தவங்க அந்த வீட்டை சேர்ந்த ஷாலியா பிவி பதான பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த வீட்டுல இருந்தவங்க 10-11 வருஷத்துக்கு முன்னாடியே பதான் உடம்பு முடியாம இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அடுத்ததா இவங்க வீடு மாத்துனதுக்கான காரணத்தையும் கேக்குறாங்க. பிகாஸ் இவங்க 1 இல்ல 2 இல்ல கடந்த 5-6 வருஷத்துல பல வீடுகளை மாத்திருக்காங்க. இத்தனைக்கும் இவங்களுக்கு ஒரு சொந்த வீடும் இருக்கு. சோ சொந்த வீட்டுல தங்காம எதுக்காக அடிக்கடி நிறைய வீடுகளை மாத்துறீங்கன்னு போலீஸ் கேக்குறாங்க. அப்பதான் அவங்க நடந்த உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இவங்க போற எல்லா வீட்லயுமே பொண்ணோட உருவம் தெரிகிறது, அதோட அலறல் சத்தம் கேட்கறதுன்னு எல்லா அமானுஷ்யங்களுமே நடந்துட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா தொடர்ந்துட்டு இருந்த இந்த அமானுஷ்யத்தாலதான் இவங்களோட சொந்த வீட்டையும் விட்டுட்டு தொடர்ந்து பல வீடுகளை மாத்தினதா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சொந்த வீடு பல வருஷங்களா ஆட்களே இல்லாம பாழடைஞ்சு போய் கிடக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட அந்த வீட்டுல பேய் இருக்கிறதாவும் அத பூத் பங்களான்னு சொல்றாங்க. இப்படி இவங்க இருக்க ஒவ்வொரு வீட்லயும் அமானுஷ்யம் சூழ காரணமா இருக்கிறத பத்தி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் அவங்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி தகவல் தெரிய வருது. அதாவது இந்த குடும்பம் இறந்துட்டதா சொன்ன பதான் இறக்குறதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடிதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்த இன்னும் 2 பேர் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இதை கேட்டு குழம்பி போன போலீஸ்க்கு இதுக்கப்புறம் தான் 34 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைல் ஆன ஒரு மிஸ்ஸிங் கேஸ பத்தி தெரிய வருது. அந்த கேஸ் தான் இன்னைக்கு குஜராத் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே சென்சேஷனல் கேஸா மாறி இருக்கு. ஒரு குடும்பத்தை விடாம துரத்துற அமானுஷ்யம், 2 ஃப்ரெண்ட்ஸோட மர்மமான மரணங்கள், ஒரு மிஸ்ஸிங் கேஸ்னு இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்ல வச்ச போலீஸ் அவங்களோட விசாரணைய பதான் குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி போலீஸ் இந்த குடும்பத்தை தேடி வந்ததுக்கான காரணமே பதான் தான். போலீஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடியே பதானோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை பத்தியும் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்த அவங்களோட சொந்த வீட்டை பத்தியும் அவங்களுக்கே தெரியாம ரகசியமா விசாரிச்சிருக்காங்க. இதுக்கு காரணமும் அந்த குடும்பத்தை பின்தொடர்ற அமானுஷ்யம் தான். பொண்ணோட உருவம் தெரிகிறது, வினோதமான சத்தம் கேட்கறதுன்னு இந்த அமானுஷ்யங்கள் எல்லாமே இந்த குடும்பம் அவங்க சொந்த வீட்டுல இருக்கிறப்பல இருந்தே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவங்க அந்த வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போக, அதுக்கப்புறம் பல நாளா அந்த வீடு ஆள் நடமாட்டமே இல்லாம பாலடைஞ்சு போகுது. இந்த விஷயம் அவங்களோட சொந்த வீடு இருந்த குதுப் நகர் முழுக்கவே காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த அமானுஷ்ய கதைகள் எல்லாமே அரசல் புரசலா அகமதாபாத் கிரைம் பிரான்ச் வர போய் சேருது. இப்படி பல வருஷமா அங்க இருக்க மக்கள் இத பத்தி இவ்ளோ தீவிரமா பேசுறத கவனிச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட கழுகு பார்வைய அந்த பூத் பங்களா பக்கம் திருப்புறாங்க. சோ இந்த வீடு காலியாறதுக்கு முன்னாடி அங்க இருந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்ச போலீஸ்க்கு பதான் இறந்த விஷயம் தெரிய வருது. தென் பதானோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு விசாரிக்கிறப்ப அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு பதான் மாதிரியே உடம்பு சரியில்லாம போய் இறந்து போயிருக்காங்கன்றதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அதுல ஒருத்தரான அப்துல் ஜாவ்ரவாலா வீட்டுக்கு போய் விசாரிச்ச போலீஸ்க்கு பெருசா எந்த க்ளூஸுமே கிடைக்கல. அடுத்ததா 2வது ஆளான சம்சுதீன் வீட்டுக்கு போனப்பதான் அந்த ஃபேமிலியும் இதே மாதிரியான அமானுஷ்யங்களை ஃபேஸ் பண்றாங்கன்ற விஷயம் போலீஸ்க்கு அதிர்ச்சியை கொடுக்குது. இன்னும் சம்சுதீன் சாகிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்காரு, யார் கூட எல்லாம் பழகிருக்காருன்னு விசாரிக்கிறப்பதான் சம்சுதீன் பத்தின இன்னொரு முக்கியமான தகவல் வெளியே வருது.
இல்ல இறந்து போன சம்சுதினே உயிரோட வர்றான். அதே அகமதாபாத் சிட்டியோட அவுட்டர்ல இவ்ளோ வருஷங்களா அவனோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு கேப் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்த 61 வயசான சம்சுதீனை 2026ல போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சம்சுதீனும் அவரோட மொத்த குடும்பமும் பிளான் பண்ணி தான் சம்சுதீன் இறந்துட்டதா நாடகமாடி மொத்த ஊரையும் நம்ப வச்சிருக்காங்க. நடக்கிற எல்லா விஷயங்களுமே, அதாவது சம்சுதீன் அண்ட் பதானோட வீட்டுல நடக்கிற அமானுஷ்யங்கள், பூத் பங்களான்ற பேரோட ரொம்ப வருஷமா காலியா கிடக்க பதானோட வீடு, பொய்யா சித்தரிச்ச சம்சுதீனோட இறப்பு, உண்மையிலேயே நடந்த சம்சுதீனோட 2 நண்பர்களோட அடுத்தடுத்த மர்மமான மரணங்கள்னு ஒன்னோட ஒண்ணு எதுவும் ஒட்டாத இந்த கேஸ் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையுமே ஒரு சுழலுக்குள்ள தள்ளுது. அப்படி இருக்கப்ப தொடக்கமும் புரியாம முடிவும் தெரியாம இவ்ளோ நாளா சுத்த விட்ட இந்த சுழலுக்கான விடை பதானோட பாழடைஞ்ச இந்த பூத் பங்களாக்குள்ளதான் புதஞ்சு கிடக்குன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிற நாளும் நெருங்குச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன சம்சுதீனோட இறப்புக்கான காரணத்தை தேடி அலைஞ்ச போலீஸ்க்கு இப்ப அந்த சம்சுதீனே உயிரோட வந்து நிக்கிறது பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. சோ சம்சுதீன் இறந்துட்டதா சொல்லி நாடகம் ஆடின சம்சுதீனோட மொத்த குடும்பத்தையும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல சம்சுதீனும் அவனோட அண்ணன் இக்பாலும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்றத கவனிச்ச போலீஸ் அவங்க 2 பேரையும் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த 2 பேரும் பல வருஷங்களா புதஞ்சு கிடந்த உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு மிரண்டு போன போலீஸ் ஒரு பெரிய டீமோட அந்த பூத் பங்களாக்கு போறாங்க. அங்க ஒரு ஜேசிபியை வர வச்ச போலீஸ் அந்த பூத் பங்களாவுக்கு பின்னாடி மண்டி கிடக்கிற செடி கொடிகளுக்கு நடுவுல இருந்த செப்டிக் டேங்க காட்டி அங்க தோண்ட சொல்றாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாம கிடந்த பூத் பங்களாக்குள்ள பெரிய போலீஸ் டீமை பார்த்த அந்த ஏரியால இருந்த மக்கள் கூட்டம் அந்த வீட்டுக்கு முன்னாடி கூடி நிக்குது. காலையில இருந்து சாயங்காலம் வரை கிட்டத்தட்ட 19 அடிக்கு தோண்டினதுக்கு அப்புறம் அந்த செப்டிக் டேங்க்ல இருந்து ஒரு மண்டை ஓடையும் 4-5 மனுஷ எலும்புகளையும் வெளியே எடுக்கிறாங்க. அண்ட் அதுல ஒரு மோதிரமும் கிடைக்குது. 1992 ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாள் நைட்டு 40 வயசான ஃபர்ஷானான்ற லேடி கொற்ற மலையில சம்சுதீனை பார்க்க மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்து சம்சுதீன் கிட்ட பேசிட்டு இருந்த ஃபர்ஷானா கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட சண்டை போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு சம்சுதீனோட அண்ணன் இக்பால் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்துல் பதான் 3 பேரும் அங்க வர்றாங்க. அங்க வந்தவங்க இவங்க அடிச்சுக்கிறத பார்த்து சம்சுதீனை இழுத்து பிடிச்சு சமாதான படுத்த ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல ஃபர்சானா அவங்க கையில கிடைச்ச ஒரு ஃப்ளவர் வாஸை எடுத்து சம்சுதீனோட தலையில வீசுறாங்க. அதோட நிறுத்திக்காம கோவத்துல வெறி பிடிச்ச மாதிரி கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்த 4 பேர் மேலையும் வீசுறாங்க. இதனால கோவமான சம்சுதீன் ஓடி வந்து ஃபர்சானாவோட கழுத்தை நெருக்கிறான். இத பார்த்த இக்பாலும் அப்துலும் சம்சுதீனை தடுக்காம அந்த பொண்ணோட கையையும் காலையும் லாக் பண்ணி பிடிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு மேல கொலவெறியில இருந்தவங்க என்ன பண்றோன்னு கூட தெரியாம ஃபர்சானாவோட கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டோன்ற பயமோ உறுத்தலோ கொஞ்சம் கூட இல்லாம அடுத்தது அந்த பாடியை எப்படி மறைக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சவங்க ஃபர்சானாவோட பாடியை அந்த வீட்டுல இருந்த செப்டிக் டேங்க் உள்ள போட்டு மூடிடலான்னு டிசைட் பண்றாங்க. அதுக்காக செப்டிக் டேங்க தோண்டி சுத்தம் செய்ய வெளியிருந்து ஆட்களை வர வச்ச அப்துல் 18ல இருந்து 20 அடி வரை அந்த செப்டிக் டேங்க சுத்தம் செய்ய வைக்கிறான். தென் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண வந்தவங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்சானாவோட பாடியை அந்த செப்டிக் டேங்க் உள்ள போடுறாங்க. கடைசியா அந்த செப்டிக் டேங்க் மேல கல்லு மணலோட சிமெண்ட்டையும் பூசி ஸ்ட்ராங்கா அடைச்சு வைக்கிறாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு அந்த 4 பேருமே நிம்மதியா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்களோட உயிரை பறிக்க போற பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. துடிக்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி செப்டிக் டேங்க்குள்ள புதைச்சு வச்ச ஃபர்சானாவை சம்சுதீன் மொத பார்த்தது மும்பைல தான். கட்டட வேலைக்காக மும்பை போயிருந்தப்ப சம்சுதீனுக்கு ஃபர்சானா கூட பழக்கமாயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே நெருங்கி பழகி கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்சானாவை பாக்குறதுக்காகவே அடிக்கடி சம்சுதீன் மும்பைக்கு போயிட்டும் வந்துட்டும் இருந்திருக்கான். பட் இதுல விஷயம் என்னன்னா சம்சுதீனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. சோ தகாத உறவுல இருந்த 2 பேருக்குமே சொத்து மூலமா பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்சானா அடிக்கடி சம்சுதீனோட வீட்டுக்கு வந்து அவனோட ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு என்ன சொத்து போகுதோ
அதே அளவு சொத்து தனக்கும் வேணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்சானா சாகுற அன்னைக்கும் இந்த சண்டை தான் இவங்களுக்குள்ள போயிருக்கு. ஃபர்சானாவை கொலை பண்ணிட்டு நிம்மதியா இருந்த இந்த 4 பேரும் அதுல இருந்து கொஞ்ச நாள்லயே இந்த அமானுஷ்யங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிகிறது ஃபர்சானாவோட உருவம் தானும் அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் ஃபர்சானா வந்திருக்கான்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து உடம்பு முடியாம போய் அப்துலும் பதானும் இறந்திருக்காங்க. அடுத்து ஃபர்சானாவோட ஆவி தன்னை தான் கொலை பண்ண போகுதுன்னு பயந்த சம்சுதீன் இனி இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு, சப்போஸ் ஃபர்சானாவை தேடி யாராவது வந்தாலும் தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இறந்துட்டதா இந்த மொத்த ஊரையும் நம்ப வச்சிருக்கான். சோ சாகாம தப்பிச்சது அண்ணன் தம்பி 2 பேர் மட்டும்தான். பட் சாவை விட கொடுமையானது தண்டனையை அனுபவிச்சு வாழ்றதுதான். அப்படி இன்னைக்கு இந்த 2 பேருமே அவங்க பண்ண தப்பா அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க கன்ஃபஸ் பண்ணியிருந்தாலும் செப்டிக் டேங்க்ல இருந்து எடுத்த மண்டையோடும் எலும்புகளும் ஃபர்சானாவோடதுதான்னு போலீஸ் ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்லையா? சோ ஃபர்சானாவோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் ஃபர்சானாவோட அண்ணனை கண்டுபிடிக்கிறாங்க. அவரை பார்த்த போலீஸ் கேள்வியா உங்களோட தங்கச்சி இறந்தது கூட உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. பட் ஃபர்சானாவோட அண்ணன் 1992லயே, அதாவது ஃபர்சானா இறந்த 2-3 நாள்லயே அவங்கள காணோம்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அப்ப இதை விசாரிச்ச போலீஸ் மிஸ்ஸிங் கேஸ் தானேன்னு கண்டுக்காம விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சம்சுதீன் அண்ட் ஃபர்சானாவோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்ததால தானும் அதுக்கு மேல அவங்கள தேடுறதை விட்டுட்டதா ஃபர்சானாவோட அண்ணன் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இந்த விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் அவரோட டிஎன்ஏவை செப்டிக் டேங்க்ல இருந்து எடுத்த எலும்புகளோட மேட்ச் பண்ணி பாக்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. டிஎன்ஏ மேட்சிங்ல 2 டிஎன்ஏவுமே பொருந்தி போக செப்டிக் டேங்க்ல இருந்து எடுத்த எலும்புகள் ஃபர்சானாவோடது தானும், சோ இறந்தது ஃபர்சானா தானும் போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. இப்ப 61 வயசான சம்சுதீன் அண்ட் 63 வயசான இக்பால் இவங்க 2 பேருமே அரெஸ்ட் ஆகி இதுக்கான விசாரணை கோர்ட்ல போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அவங்க பண்ண கொலைக்கான தக்க தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்புவோம். அறிவியல் ரீதியா கொலை பண்ணவங்க அந்த பயத்தாலையும் குற்ற உணர்ச்சியாலையும் மனதளவுல பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணோட உருவத்தை நேர்ல பாக்குறதா உணர்ந்து அதனால ஏற்பட்ட பயந்தா அவங்கள போலீஸ் கிட்ட மாட்ட வச்சிருக்குன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாருமே இறந்து போன ஃபர்சானாவோட ஆவிதான் தன்னோட கொலையையும் கொலைகாரங்களையும் போலீஸ் கிட்ட மாட்ட வச்சிருக்குன்னு உறுதியா நம்புறாங்க. பட் காரணம் எதுவோ தப்பு பண்ணவன் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கான நாள் வேணா தள்ளி போகலாமே தவிர கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான தண்டனை கிடைச்சே தீருன்றதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு.